சிவகங்கையில் பட்டாக்கத்தியுடன் வாய் சவடால் பேசி வீடியோ வெளியிட்ட 4 இளைஞர்களை போலீசார் தேடிச் சென்று கைது செய்திருக்கின்றனர். கெத்து காட்டுவதாக நினைத்து கத்தியை தூக்கியவர்களுக்கு எதிராக போலீசார் லத்தியை தூக்கியதன் பின்னணி என்ன? சிவகங்கைனா நாங்கள் 4 பேர் தான், எங்களை கண்டா சிவகங்கையே பதறணும் என்று வீரவசனம் பேசிய இந்த இளைஞர்கள் தற்போது போலீசாரிடம் பம்பி உள்ளனர். பயங்கர ஆயுதங்களுடன் பொதுமக்களை மிரட்டும் வகையில் ஊருக்குள் சுற்றித் திரிந்தவர்களுக்கு போலீசார் சுலுக்கெடுத்துள்ளனர். நடந்தது என்ன? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே முருகப்பாஞ்சான் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் கத்தி, அரிவாள், பட்டாக்கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் ஊருக்குள் உதார்விட்டு தெரிந்துள்ளனர். தங்களை ஜில்லா ரவுடி என்று காட்டிக்கொள்ளும் நோக்கில் ஆடைக்குள் ஆயுதங்களை மறைத்து வைத்து படம் காட்டி உள்ளனர். இதை வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு சர்ச்சையில் சிக்கியுள்ளனர். இதனையடுத்து யாரா அந்த பசங்க என்று போலீசார் விசாரணையில் இறங்கியுள்ளனர். விசாரணையில் அவர்கள் முருகப்பாஞ்சான் கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ், முகமது பயாஸ், அசான், பாலமுருகன் மற்றும் ஆகாஷ் என்பது தெரிய வந்தது. பின்னர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர். மேலும் பயங்கர ஆயுதங்களை யாரிடமிருந்து வாங்கப்பட்டது என்றும் விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தைச் சேர்ந்த 60 வயதான நயினார் என்பவரை நோக்கி கையை நீட்டியுள்ளனர். உடனே ஆயுதங்கள் சப்ளை செய்யும் நயினாரை பிடிக்க தனிப்படை போலீசார் குற்றாலத்திற்கு விரைந்து சென்றனர். அங்கு சென்றதும் அவரின் பட்டறையிலிருந்து 50க்கும் மேற்பட்ட பயங்கர ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் விவசாய பணிகள் உள்ளிட்டவற்றுக்காக ஆர்டரின் பேரில் ஆயுதங்கள் செய்து கொடுப்பதாக கூறியிருக்கிறார். அதே வேளையில் ரவுடிகள் சமூக விரோதிகளுக்கும் கத்தி, அரிவாள், பட்டாக்கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை செய்து கொடுத்ததும் தெரிய வந்தது. உடனே அவரை கைது செய்த போலீசார் தென் மாவட்டங்களில் ரவுடிகள் யாருக்கெல்லாம் ஆயுதங்கள் சப்ளை செய்தார் என்றும் அவரிடமிருந்து சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் யார் யார் ஆயுதங்களை வாங்கியிருக்கிறார்கள் என்பது குறித்து தொடர்ந்து விசாரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த அக்யூஸ்டை யார் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த 4 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்க இந்த அஃபென்ஸ்க்கு யூஸ் பண்ண வெப்பனும் சீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த அஃபெண்டர்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது இந்த மேலே பயங்கர ஆயுதங்களை அவங்க தென்காசியில் குற்றாலத்தில் இருக்க வாவா நகர்ன்ற பகுதியில் இருக்க நாயனார் என்பவன்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணதாக சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் டீம் குற்றாலம் போய் வாவா நகருக்கு போய் அந்த நாயனாரை செக்யூர் பண்ணும்போது அவன் இதே போல் ஆயுதங்கள் யார் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு விற்கிறத ஒத்துக்கிட்டான். அந்த தென்காசியில் இது மேலே இங்கே வாங்கியிருக்காங்க, வெப்பன் வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் யார் யார் வாங்கியிருக்காங்கன்றதையும் நாங்கள் விசாரிச்சுட்ருக்கோம். ஸோ விசாரணையில் தெரியும் போது அங்கே அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ண எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருந்த அஃபென்ஸ் அந்த வாங்கினவங்களையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம். மேலும் விவசாய தேவை என்ற பெயரில் தவறான செயல்களுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்களுக்கு உடனடியாக தண்டனை வாங்கி கொடுக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வீடியோ வெளியிட்ட இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் ரவுடிகளுக்கு வெப்பன் சப்ளை செய்தவரும் சிக்கிய சம்பவம் சிவகங்கையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.